வந்தருள்வாய் தமிழ் மகளே. அண்ணன், இன்னைக்கு எதை பற்றி பாட போகிறோம்? வணக்கம் தம்பி. நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் புவியும் தாய்தான். பீடிகை போடாமல் செய்திக்கு வாங்கண்ண. இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குகிற நாம் எல்லோரும் வீட்டில் இருக்கும் பெண்ணை மதிக்கிறோமா? அண்ணா, மதிக்க என்ன இருக்கு? எல்லார் வீட்டிலும் இப்படித்தானே. சரி, இதுவே ஒரு பெண் ஆட்சியர் இங்கே வந்தா என்ன செய்வ? என்னென்ன கேள்வி இது? உடனே எழுந்து நின்று வணக்கம் சொல்வேன். அப்போது ஒரு பெண் படித்து பெரிய பதவிக்கு வரும்போது தானாக மரியாதை வருதில்ல? அதுதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பற்றியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் பாட போகிறோம். பாடுறேன் பாரு. படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பத்தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. ஆமாம், ஆர் முழுவதும் போற்றிடும் கண்ணே. ஆமாண்ணே, எனக்கொரு சின்ன ஐயம். அந்த காலத்தில் எந்த பெண் படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் நாடு நல்லா தானே இருந்தது. ஓ, அப்போல்லாம் நாடு நல்லா இல்லையான்னு கேட்குறியா? தம்பி, உனக்கு விவரம் பத்தாது, சொல்கிறேன் கேட்டுக்கோ. கற்காலம் முதலே கனிதிருந்த தமிழன் பொற்காலம் எனவே புகழ்பாடும் காலம் எக்காலம்? அது எக்காலம்? பாட்டும் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்க காலம். அது சங்க காலம். ஔவையும் குயத்தையும் வெற்றிய பாடிய கண்டியும் கொவ்வை தமிழை கண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம், புகழ் வளர்ந்திருந்த காலம். ஓஹோ, சங்க காலத்தில் பெண்பார் புலவர் பலர் இருந்ததாக சொல்கிறீங்கள அண்ணன். மேலே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டும் நம் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம மக்களும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டும் அப்படின்றீங்களா? சரி 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 சரி. பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழிலே உயர்வை பெற்றாங்க. படித்த பெண்களுக்கு கிடைச்ச பெருமையை இன்னும் சொல்லுங்கண்ணே. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்தது பாருங்க. அப்படியான வேற யாரெல்லாம் படித்து பெருமை அடைஞ்சாங்க? பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் நம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் எனக்கு ஐயம். இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நம்ம நாட்டில் சில நூற்றாண்டுகளாக ஏன் பெண்ணடிமைத்தனம் வந்தது? தம்பி, நல்ல கேள்வி கேட்ட, சொல்கிறேன் கேளு. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க முன்னோர்கள். சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடி புகுந்த மூட பழக்கங்களால், இன்னொரு முறை சொல்கிறேன் கேடு, இடையில் குடி புகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க, சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. அது சரிண்ணே, இன்று பெண்கள் நல்லா படித்து உயர்ந்த பதவியெல்லாம் பெற்று நாட்டையே ஆள்றாங்க. இந்த நிலை எப்படின்னா வந்தது? அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி. இந்த நிலையை அடைய அவங்க பட்டப்பாடு சொல்லி முடியாது. அதே தான் கேட்குறேன், விவரமாக சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு தம்பி.
அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதுக்கு என்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியிலே. ஆமாம், மத்தியிலே. தமிழகத்தின் முதல் பெண்ணும் மருத்துவராய் சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி. ஆமாம், முத்துலட்சுமி. அடடா. ஆமாம், முத்துலட்சுமி. அடடா, என் அருமையான செய்தி. அவங்க வேற என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு? பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க, சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நின்றாங்க, நிறைந்தாங்க, மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க. என்ன இருந்தாலும் படித்தவங்க தான். அவங்களுக்கு போலவே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் நல்லா படித்தவங்க. சமூக சேவகியாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்கன்னு சொல்கிறேன் கேளு தம்பி. முடியாது பெண்ணால் என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யாரு? தந்த பேர் யாரு? விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து வைத்தவர் யாரு? மிதித்து வைத்தவர் யாரு? நம்ம பாரதி யாரு? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருவேமோன இடிமுழக்கம் செய்தவர் யாரு? நம்ம பாரதிதாசனாரு. இவ்வளவு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதை கேட்க மறந்தே விட்டேனே. பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? நம்ப முடியல. ஆங்கில அரசு சட்டம் போட்டதா? புரியும்படி சொல்லுங்கண்ணே. தம்பி, ஆங்கிலேயர்கள் செய்த நல்ல காரியங்களில் அதுவும் ஒன்று தம்பி. 1882 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் புலே, சாவித்ரிபாய் புலே இணையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. இது புதிய செய்தியாக இருக்கே. அதன் பிறகு பெண்கள் கல்வி பயில பல உயர்கல்வி நிறுவனங்களை அரசே உருவாக்குச்சு. ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க, சரி. விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்காக என்ன செய்தன அண்ணன்? அதை சொல்லாமல் விடுவேனா தம்பி? கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலையோங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். நமது தமிழக அரசு நல்ல திட்டங்களையே தந்திக்கிறது அண்ணன். ஆமாம்மா, அரசு திட்டங்கள் மட்டுமல்ல, தனி மனித பங்களிப்பும் இருக்குது தம்பி. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் யார் அண்ணன்? 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அவர் தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. எவ்வளவோ செய்திகளை இன்னைக்கு சொன்னீங்க, இன்னும் ஏதாவது இருக்கானே? ஏன் தம்பி இருக்கிற? சொல்கிறேன் கேளு. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க, தெரியுமோ? ஆமாண்ணே, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லுப்பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட தம்பி? மக்களுக்கு சுருக்கமாக சொல்லு. பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும்,
அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும். பரவாயில்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்ட தம்பி. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வர்றாங்க. உயர்கல்வி கற்று எல்லா துறைகளிலும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க. அடடே, இது எவ்வளவு பெரிய செய்தி அண்ணன். என்னென்ன நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாலே நேரம் போனதே தெரியல. சரி சரி, அப்படின்னா மங்களம் பாடிடுவோம். வாழியவே 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 என்னை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் வாழியவே, புவி வளம் பெறவே, புதிய உலகம் நலம் பெறவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே, பெண்மை வாழிய வாழியவே. கல்வியில் சிறந்த பெண்கள். வரலாறு படைத்த சில பெண்களை பற்றி பார்ப்போம். பெண்மை புரட்சி. முத்துலட்சுமி அவர்கள் 1886 ஆண்டு முதல் 1968 ஆண்டு வரை தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்து உரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். பண்டித ரமாபாய் 1858 முதல் 1922 வரை. இவர் சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். பெண்மை துணிவு. மூவல்லூர் ராமாமிர்தம் 1883 முதல் 1962 ஆண்டு வரை. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித் தொகையை இவரின் பெயரில் வழங்குகிறது. பெண்மை சிறப்பு. ஐடா சோபியா ஸ்கட்டர் 1870 ஆண்டு முதல் 1960 ஆண்டு வரை. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். பெண்மை அறிவு. சாவித்ரிபாய் பூலே 1831 ஆண்டு முதல் 1897 ஆண்டு வரை. 1848 பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். அடுத்தது யார் இவர் என்பது கேள்வி. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 1997